இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions contact HiQ Genie. தலைவனோட படம் கண்டிப்பா இந்த வாட்டி மிஸ் ஆகாது, தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ ஒன்னு விக்ரம் சாருடைய வீரதீரசுரன் பாகம் 2 அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது மார்ச் 27. இன்னொன்னு ரெட்ரோ படம் மே 1. ரெண்டு நடிகர்களுக்குமே ரெண்டுமே ஒரு முக்கியமான படம். வால்வா சாவா பிரச்சனையில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் கிட்டத்தட்ட ஒரு 300 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணப்பட்ட படம். 250 நாள் மேலே ஷூட்டிங் டேஸ் இருக்குன்றாங்க வீரதீரசுரன். அதனால் இந்த படம் ஓடியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. தேட்டரிக்கலாக வந்து விக்ரம் கிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி நம்ம மதகத ராஜா ரிலீஸ் பண்ணாங்களோ அதே டீம் திருப்பூர் சுப்பிரமணியம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. கமர்ஷியலாக இந்த பக்கம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஆனால் கமர்ஷியல் விக்ரமுக்கு ஒரு கை கொடுக்கும் எதிரும். அதனால அது ஒரு பிரில்லியண்டான அட்டெம்ப்டை நான் பார்க்குறேன். இந்த பார்ட் 2 படங்கள்லேயே இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாவது ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பிரில்லியண்டான அட்டெம்ப்டாக பார்க்குறேன். அது அருண்குமாரோடைய வேலை ஏதாவது பண்ணியிருக்கிறதுல சூர்யா நடிச்சிருந்தாலும் கூட பெரிய படத்தை தூக்கி சுமக்கிறது யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான். இல்லை அது ஒரு 90s ஆரம்பிக்கிற கதை, அப்புறம் இங்கே வந்து முடிகிற மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அந்த கதையே மீறி போகாம கதையோடையே வரும் உள்ள. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருப்பார். பார்க்குறப்ப அந்த போஸ்டர்லாம் பார்க்குறப்ப 90s இப்போ தேவர்மன் கமல் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் அந்த கெட்டப்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு டச் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்லை சூர்யாவை நம்ம குறைந்து மதிப்பிடக்கூடாது. நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சமீபத்தில் அவர் செலக்ட் பண்ண சில படங்கள் சரியா போகுது. அதுக்காக வந்து ஒட்டுமொத்த சூர்யாவுடைய கேரியரே அவ்வளவுதான், சூர்யாவுக்கு நடிக்கவே தெரியாது அப்படிங்கிற தவறான தகவல் நம்ம சில பேர் சொல்றாங்க. அது தப்பான விஷயம். ஆகாயம் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் விஜய் ஜெகா. நம்ம கூட ஜேர்னலிஸ்ட் சுபேரி சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அதாவது இப்போ இந்த 2 ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்காங்க. என் தலைவனோட படம் கண்டிப்பா இந்த வாட்டி மிஸ் ஆகாது, தியேட்டர்ல செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு. இப்போ ஒன்னு விக்ரம் சாருடைய வீரதீரசுரன் பாகம் 2 அந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுது மார்ச் 27. இன்னொன்னு ரெட்ரோ படம் மே 1. தலை பிறந்தநாள் அதுவும் சூர்யா படம் ரிலீஸ் ஆக போகுது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பார்வையில எல்லாருக்குமே பெரிய ட்ரீட் அமைய போகுது சார். ஸோ இந்த 2 படங்களும் எப்படி வரப்போகுது அப்படின்னா, ரெண்டு நடிகர்களுக்குமே ரெண்டுமே ஒரு முக்கியமான படம். வால்வா சாவா பிரச்சனையில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொருட்செலவில் கிட்டத்தட்ட ஒரு 300 நாளைக்கு மேலே ஷூட் பண்ணப்பட்ட படம். 250 நாள் மேலே ஷூட்டிங் டேஸே இருக்குன்றாங்க வீரதீரசுரன். 2 பார்ட் அப்படி 2 பார்ட்டாக எடுக்கப்பட்டு ரெண்டாவது பார்ட்டு முதல்ல ரிலீஸு, ஃபர்ஸ்ட் பார்ட் ரெண்டாவது பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கு ஒரு பண்ணுறாங்க. படத்தை பார்க்குறப்ப ட்ரெய்லர்லாம் பார்க்குறப்ப தில்லு தூள் பழைய ஃபார்மில் இருக்க நம்ம விக்ரம் பார்க்குற ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டாவது இந்த படத்தினுடைய டேரக்டர் அருண்குமாரை பற்றி சேதுபதி அருண்குமார் எப்படி ஒரு ஒரு கிராமத்தில் ஒரு வில்லனுக்கும் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கும் நடந்த ஒரு ரெக்கார்டான ஒரு விஷயத்தை அப்படி லைவாக பண்ணியிருப்பார். அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வேளாராமூர்த்தியை அவர் சந்திச்சுக்கிறத ஒரு கோயில் திருவிழா அடிச்சு இழுத்துட்டு போகிற சீன்லாம் பார்த்தா மாசாக இருக்கும். அந்த மாதிரி அருண்குமார் பற்றி ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு சித்தா அதே மாதிரி கான்ட்ராஸ்டாக ஒரு படம் பண்ணியிருந்தார். சித்தான்னு ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படத்துக்கு சேதுபதிக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு படம். அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ட்ரெய்லராக இருக்கட்டும், வந்த டீசராக இருக்கட்டும், அதெல்லாம் போஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதை பார்க்குற படத்துக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை ஒரு ஹைப்பை கொடுத்துருக்கு. அதனால் இந்த படம் ஓடியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். தேட்டரிக்கலாக வந்து விக்ரம் ஹிட் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. சில துருவ நட்சத்திரம் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு தகவலும் சொல்லலாம். துருவ நட்சத்திரம் வந்து மிக விரைவில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆமாம் சார், அந்த அப்டேட் கொடுத்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சு எப்படி நம்ம மதகத ராஜா ரிலீஸ் பண்ணாங்களோ அதே டீம் திருப்பூர் சுப்பிரமணியம் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளான பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதனால் அந்த படம் டிலே ஆகிட்டே போகுது. தேட்டரிக்கெல்லாம் நம்ம விக்ரமை பார்த்து கொண்டாடி பல வருடம் ஆச்சு. இந்த படத்தின் மீது ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு படமாக எதிர்பார்க்கப்படுவாங்க அவருடைய லைஃப் கேரியரில். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து இப்போ தூள் மாதிரி ஒரு படம்னு சொன்னாலே ஒரு வேறு லெவலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தூள் படத்தில் ஒரு பக்காவான கமர்ஷியல் படம். விக்ரம் சார் எப்போவுமே வந்து கதைக்கான படத்தை வந்து சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பப்போ கமர்ஷியல் படம் வந்து கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ தூள் படமாக இருக்கட்டும், அருள் படமாக இருக்கட்டும், இப்போ தூள் கிளைமேக்ஸ்லாம் வந்து சிங்கப்பூரில் நடந்து வரான் செல்லப்பாரண்டின்னு பறவை மணிமா கத்தும் போது வேறு லெவலில் தேட்டரில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு படமாக வந்து ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு ஆக்ஷன் படமாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஒரு மதுரை பேக்ட்ராப்பில் ஒரு ஆக்ஷன் பிளாக் படம் தான் இது. அதுக்குள்ளே என்னென்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு பக்காவாக கொண்டு வந்திருப்பாங்க. தூள் மட்டும் கிடையாது, தூள் தில்லு மச்சா வரிசையாக சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணார். ஒரு பக்கம் காசி மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் படம் பண்ணாலும் கமர்ஷியலாக இந்த பக்கம் ஒரு பெரிய ஹிட் கொடுத்தாரு. ஆனால் கமர்ஷியல் விக்ரமுக்கு கை கொடுக்கும். எப்பயுமே கமர்ஷியல் படங்கள் வந்து விக்ரமுக்கு வந்து பெரிய அளவில் சாம்ராயின்னு ஒரு படம் பண்ணார் பெருசாக. அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சரியாக போகல. அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண படங்கள் பெருசாக அவர் கை கொடுக்கல.
ஆனால் பக்கா கமர்ஷியலாக நடித்த பல படங்கள் அவருக்கு பெருசாக கை கொடுத்துருக்கு. அதனால் இந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கைக்குரிய படமாக இருக்குது. நம்ம நாளாக தேட்டருக்கெல்லாம் ஹிட் கொடுக்கல, இந்த படம் வந்து ஹிட் கொடுத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த படத்தோட பொசிஷனிங்கே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். இது ஒரு ப்ரொமோஷனுக்காக பண்ணுறாங்களோ, அதாவது ஒரு படம் பார்ட் 1 வரதுக்கு முன்னாடியே அதோட பார்ட் 2 வந்து ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லை, இது ஒரு புத்திசாலித்தனமான விஷயம். பார்ட் 1லேருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த பார்ட் 1 இருக்கக்கூடிய கேரக்டரைசேஷனாக நீங்கள் அந்த படத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணிடுவீங்க. அப்போ வந்து செகண்ட் பார்ட் எடுக்கிறப்ப அந்த எல்லா கேரக்டரும் தெரியும். இது வில்லன் தான், இவன் ஹீரோ தான், இவன் காமெடியன் தான், இவங்களை சுற்றி தான் போகும்போது கதைங்கிற நமக்கு ஒரு கெஸ் வந்துடும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும், ஒரு கியூரியாசிட்டி இல்லாமல் போயிடும். அதே ரிவர்ஸில் ஆரம்பிச்சிங்கன்னா படம் ஃபஸ்ட்டில் யார் வந்து முடிக்க போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு வில்லனுங்க வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃப்லாம் வந்து செகண்ட் ஹாஃபில் ஒருத்தர் ஹீரோவே காமிச்சிட்டு செகண்ட் பார்ட்டில் ஃபஸ்ட் பார்ட்டில் தான் வில்லன் கொண்டு போய் நிப்பாட்டுறப்ப எப்படி இருக்கும் படம்? கண்டிப்பாக ஹைப் ரொம்ப எகிரிடும். அதனால அது ஒரு பிரில்லியண்ட்டான அட்டெம்ப்டை நான் பார்க்குறேன். இந்த பார்ட் 2 படங்கள்லேயே இந்த செகண்ட் பார்ட் ரிலீஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட் பார்ட் 2வது ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு பிரில்லியண்ட்டான அட்டெம்ப்டாக பார்க்குறேன். அது அருண்குமாரோடைய வேலை ஏதாவது பண்ணியிருக்காரு அதில். அது மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இதில் இன்னும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக என்ன பார்க்குறோன்னா, விக்ரம் சார் நடிப்பில் வந்து ஒரு பெரிய டிராகன். ஸோ இந்த பக்கம் வில்லனாக நடிக்கக்கூடிய நம்ம எச்.ஜே. சூர்யா, ஸோ அவரோட கேரக்டருமே வந்து ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரோட காம்போவில் இந்த படம் எச்.ஜே. சூர்யா இன்னைக்கு மோஸ்ட் வாண்டட் ஆக்டர் ஆகிட்டார். தமிழ் மட்டும் கிடையாது, தமிழ் தெலுங்குலாம் இன்னைக்கு நிற்கக்கூட நேரம் இல்லாத ஒரு நடிகராக மாறி இருக்கார், பரபரப்பாக போயிருக்காரு. எஸ்.ஜே. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டேரக்டர். ஏன் அதை மிஸ் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு டேரக்டர், நல்ல படங்கள்லாம் கொடுத்தவர். சமீபத்தில் இசைன்னு ஒரு படம் அவரே இசையமைத்து நடித்து இயக்கின படம் பெரிய அளவில் பொருளாதார ரீதியாக சிக்கலை கொண்டு விட்டுருச்சு. அதுக்கு பிறகு தான் முழு நேரமாக நடிக்கிறதுக்காக வந்தார். தன்னுடைய கடன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்காக நடிக்கிறதுக்கு வந்தவர் முழு நேரமாக. இன்றைக்கி அதுவே அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸாக மாறி போச்சு, மிகப்பெரிய பிஸி ஆகிட்டார். அப்படிங்கும்போது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவர்களோட ஸ்டைல் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய 2K கிட்ஸில் பெருசாக கனெக்ட் ஆகுது. நிறைய பேர் அவர் மாதிரியே பாடி லாங்குவேஜ் பண்ணுறாங்க, அவர் மாதிரியே பேசுகிறாங்க, அவர் மாதிரி மிமிக் பண்ணுறாங்கிறது. அப்போ அந்த ஆடியன்ஸுக்கே அவர் போய் சேர்ந்துட்டார். ஆமாம், அது ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட அவரும் உங்களோட ஃபீல்டுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆச்சு. ஆனால் இப்போ இருக்க 2K கிட்ஸ் ஆடியன்ஸுக்கு எஸ்.ஜே. சூர்யா கனெக்ட் ஆகிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவருடைய பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், ஒரு புதுசாக இருக்குது. ஏன்னா தமிழ் சினிமாவில் அந்த இடம் காலியாகவே இருந்துச்சு. ரகுவரனுக்கு பிறகு பிரகாஷ்ராஜ் வந்து இப்போ நிறையா வேறு மாநில படங்கள்லாம் பண்ணிட்டார். அதனால் இப்போ தமிழ் படங்கள் ரொம்ப ரேராக தான் பண்ணுறாரு, குறைச்சிட்டார். அவர் டேட்டும் கிடைக்கிறதில்ல. அப்போ பிரகாஷ்ராஜ், ரகுவரன் இல்லாத அந்த இடத்தை வந்து கரெக்டாக வந்து இவர் ஃபுல் பண்ணிட்டார். ஆனால் அதனால் வந்து அவருக்கு ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. அதாவது விக்ரமுக்கு என்ன ரோல் பண்ணியிருக்காரோ அதே ஈக்குவல் வந்து இவர் பண்ணியிருக்கார். படத்தில் போட்டி போட்டு 2 பேரும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார். ஸோ ஓவராலாக இதை பற்றி பேசியாச்சு. அடுத்து ரெட்ரோ. ஸோ இந்த படத்துக்கு சூர்யா சாரோடைய ஃபேன்ஸுமே வந்து எல்லாருமே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்குமே வந்து தேட்டரிக்கலாக வந்து ஒரு பெரிய மொமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதாவது ஜெய் பீமுக்கு பிறகு ஒரு கொடுத்து கிட்டத்தட்ட பல வருஷம் ஆயிடுச்சு. சமீபத்தில் வந்த கங்குவா மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை கொடுத்து போச்சு அவருக்கு. ஜோதியா கூட சமீபத்தில் எல்லா இடத்துலையும் பேசியிருக்காங்க, நல்ல படம் தானா அப்படின்னு. ஒன்றும் நல்ல படம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு வெற்றியை சுவைத்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் சூர்யா. அப்படிங்கும்போது இந்த ரெட்ரோ அப்படிங்கிறது கார்த்திக் சுப்ராஜ் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவர் ஜிகர்தண்டாவாக இருக்கட்டும், ஜிகர்தண்டா XXXாக இருக்கட்டும், XXXாக இருக்கட்டும், கதையை வந்து ஒரு யதார்த்தமாக பரபரப்பாக சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர். அப்படிங்கும்போது இந்த படத்தை முழுக்க கார்த்திக் சுப்ராஜ் மேலே இருந்த ஒரு நம்பிக்கை தான். சூர்யா நடிச்சிருந்தாலும் கூட பெரிய படத்தை தூக்கி சுமக்கிறது யாருன்னா கார்த்திக் சுப்ராஜ் தான். அதனால் இந்த படத்தின் மேல் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக உள்ள படமாக இருக்குது. பட் இப்போ வரக்கூடிய தகவல்லாம் படம் நல்லா வந்திருக்கு, படம் நல்லா பிஸ்னஸும் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வருது. வெயிட் பண்ணி பார்ப்போம். படம் வந்து ஒரு நல்ல படமாக அமையும் நம்புவோம். ஸோ அடுத்த பாட்டும் வந்து ஒன்று ரிலீஸ் ஆக போகுது, கனிமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதோட ப்ரோமோ வீடியோ விட்டுருந்தாங்க. ஓவராலாக லவ் அண்ட் ஆக்ஷன் அப்படின்னு தான் இருக்க போகுது இந்த படம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஒரு 90s ஆரம்பிக்கிற கதை, அப்புறம் இங்கே வந்து முடிகிற மாதிரி ஒரு ட்ராவல் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. பட்டு கார்த்திக் சுப்ராஜை பொறுத்த வரைக்கும் எது பண்ணாலுமே அதில் ஒரு கமர்ஷியல் இருக்கும். நீங்கள் கார்த்திக் சுப்ராஜ் படம் எல்லா படத்தையும் பார்த்தாலுமே ஒரு வில்லன் கேங் வார் படமாக தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் காமெடி இருக்கும், ஒரு சின்ன டச்சுன்னு வச்சுருப்பார், லவ்னு வச்சுருப்பார், எல்லாமே இருக்கும். பட் அது வந்து அந்த கதைக்கு ஓவர்லூப் பண்ணாமல் இருக்கும். அந்த கதையே மீறி போகாமல் கதையோடையே வரும் உள்ள. அந்த மாதிரி இந்த படத்தில் ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணியிருப்பார். பார்க்குறப்ப அந்த போஸ்டர்லாம் பார்க்குறப்ப 90s இப்போ தேவர்மன்
கமல் பண்ணுற மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைலு அந்த கெட்டப்லாம் பார்க்குறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு டச் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. முழுவதுமாக கார்த்திக் சுப்ராஜ் தான் அந்த படத்தின் ஒரு பெரிய ஹீரோ. அவர் நம்பி தான் அந்த படம் இருக்குது. சூர்யா வந்து சொன்ன மாதிரி கட்டாயத்தில் இருக்காரு. கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார் நம்புவோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்றாங்க சார், ஏன்னா சூர்யா சார் வந்து கம்பேக் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. ஏன் அப்படின்னா இப்போ சூரரை போட்டு ஜெய்பீம் ரெண்டும் ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆச்சே தவிர அது வந்து ஃபிளாப் இல்லைல்ல. அதுக்கப்புறமா அந்த ஒரு 2 படம் தான் வந்து ஃபிளாப் ஆயிருக்கே தவிர அது வந்து ஓடிடியில் வந்து வேற லெவலில் ஹிட் ஆயிருக்கு. மற்ற ஸ்டேட்லையும் போய் ரீச் ஆயிருக்கு. உலகம் ஃபுல்லாக வந்து அந்த படத்தை வந்து ஓடிடியில் பார்த்து செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த 2 படமும் அப்படிப்பட்ட ஒரு படம். என்ன லாக்டவுன் வந்ததுனால தியேட்டர் ரிலீஸ் ஆகல தவிர அவருக்கு வந்து கம்பேக்னு சொல்லாதீங்க, அவர் ஆல்ரெடி வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, சூர்யாவை நம்ம குறைந்து மதிப்பிடக்கூடாது. நல்ல நடிகர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. சமீபத்தில் அவர் செலக்ட் பண்ண சில படங்கள் சரியா போகல. அதுக்காக வந்து ஒட்டுமொத்தமாக சூர்யாவுடைய கேரியரே அவ்வளோதான், சூர்யாவுக்கு நடிக்கவே தெரியாது அப்படிங்கிற தவறான தகவல் நம்ம சில பேர் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது தப்பான விஷயம். சூர்யா ரிப்போர்ட்டரில் அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது வைபா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. இந்த பக்கம் ஜெய்பீமில் ரத்தம் சதையுமா ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. பட் ஆக்டர் சூர்யாவா ஒன்றும் அப்படி தான் இருக்கிறார். ஆனால் அவருக்கு சரியான படங்கள் அமையலை. நம்ம அப்படி தான் சொல்லணும். அதை நீங்கள் எப்படி கம்பேக்குன்னு தான் சொல்லணும், வேற எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரு தவறாக சொல்லலை. சூரரை போட்டு மாதிரி ஒரு ஜெய்பீம் மாதிரி ஒரு ஹிட் படத்தை தியேட்டருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது ஆசை, எல்லாரோட ஆசையும். அப்போ அதை தானே சொல்கிறாங்க. கம்பேக்குன்னு சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? ஒருவேளை ரீரிலீஸ் பண்ணால் மற்ற ஆக்டருக்கெல்லாம் நிறைய படங்கள் ரீரிலீஸ் தேட்டரில் பண்ணிட்டாங்க. சூரரை போட்ட அந்த ஜெய்பீமை எப்போ ரீரிலீஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணால் இன்னும் வேறு லெவலில் கண்டிப்பாக அந்த படம் வந்து இன்னும் தேட்டரில் பார்க்காத ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க. ஓடிடிங்கிறது எல்லாத்துலேயும் போய் சேராது. ஓடிடிங்கிறது எலைட் பீப்புள்ஸ் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு தளம். நீங்கள் பிஎன்சி ஆடியன்ஸுக்கு அந்த படம் போய் ஒன்றும் சேரலை சொல்லப்போனால். அந்த படம் தேட்டருக்கெல்லாம் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக எல்லாரையும் போய் சேரும். வெகுஜன மக்களும் அந்த படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், கொண்டாடுவாங்க. பட் மற்ற படங்கள்லாம் தேட்டருக்கு வந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. தேட்டருக்கு வராத படங்கள் ரிலீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த படமும் கண்டிப்பாக வேறு லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும். மீண்டும் பரபரப்பான ஒரு நடிகராக சூர்யா மாறுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. காலம் வந்ததுக்கு என்ன சொல்ல போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், ஓவராலாக 2 படத்தோட அப்டேட்டையும் நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார்.